ஓகே. இன்றைக்கு நாங்கள் இணையத்தில் அல்லது சமூக வலைத்தளங்களில் பெரும்பாலும் பேசப்படக்கூடிய எப்ஸ்டீன் ஃபைல்ஸுன்ற எங்கே பார்க்கலாம் என்ற யூஆரில் மாத்திரம் சொல்கிறேன். அதுக்கு முதல் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்றது 2019 ஆண்டு அமெரிக்காவினுடைய சிறைச்சாலைகளில் இருந்து மரணமடைந்திருக்கக்கூடிய ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவர் மனித ஆட்கடத்தல் மற்றும் சிறுமி பாலியல் வழக்குகளிலே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர். அவர் நான் ஏற்கனவே கூறியது போல 2019 ஆண்டு சிறையிலேயே மரணமடைந்திருந்தார். இது தற்கொலையாகத்தான் நடந்தது என்று அரசு அறிவித்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எனப்படுகின்ற ஆதாரம் உத்தியோகபூர்வமாக அமெரிக்காவினுடைய நீதித்துறையினாலே வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வெளியிடப்பட்ட ஆவணத்திலே உலகத்தினுடைய பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த தலைவர்களினுடைய பெயர்கள் இடம்பெற்றிருப்பதனால இது ஒரு பேசுபொருளாகி இருக்கிறது. எந்த தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஏன் அங்கே பேசிக்கொண்டார்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாக இருக்கிறது. அப்போ இந்த விடயங்களை நீங்கள் உத்தியோகபூர்வமாக பார்ப்பதற்கு எந்த இணையதளத்துக்கு செல்ல வேண்டும், இது உங்களுக்கு தேவையில்லையா, அதனுடைய தாக்கங்கள் என்ன என்பது உங்களுடைய முடிவு. இதனை பார்ப்பதற்கு நீங்கள் உத்தியோகபூர்வமாக எந்த தளத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அதுக்குரிய யூஆரில் நான் கேப்ஷனுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுதான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்ற விவரம். இதில் நிறைய பெரிய தலைகள் மாட்டி இருக்கிறபடியே அது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது.